ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டல் டேவா? பெருசாக ஒரு ட்ரேடிங்லாம் கிடைக்கலிங்களா? பட் ஆனால் கரெக்டான ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் கரெக்டாக போட்டிருந்தா நல்லா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இல்லை. பெரிய மூமெண்ட்லாம் இன்றைக்கி எதுவும் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடியோ. ஸோ இன்னும் ஃபர்தராக மூவ் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்தியா விக்ஸும் கிராஷ் ஆகிடுச்சு. காலையில் நல்லா அப் மூவில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன ட்ரேட் பண்ணோன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷனே சொல்லலாம் இன்றைக்கி. ஸோ ஸோ அது ஆக்சுவலி தெரிஞ்சது தான். ஏன்னா நிஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நிற்கிது. ஸோ 24,800 வந்து மேலே டெய்லி க்ளோஸ் கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ ஏன்னா ஆர்பிஐ மீட்டிங்க்கு அப்புறமே பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை. ஸோ அதே ஒரு க்ளூ தான். ஸோ மேபி கீழே ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு கன்சல்டேஷனுக்கோ போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனாலே நாங்கள் அக்ரெசிவாலாம் இன்றைக்கி ட்ரேடு இனிஷியேட் பண்ணலை. அப்போவும் நாங்கள் ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம். பட் ஆனால் வாங்க காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ட்ரேடுக்கு வெயிட் பண்ணோம். அதில் ஒரு 25% கிடச்சிது. ஸோ அது என்ன ட்ரேட்னு பார்த்துடலாங்களா? ஸோ நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஃப்ளாட் ஓப்பன் கொடுத்துச்சு. அங்கேருந்து ஒரு நல்ல டீசெண்ட் ஃப்ளாட் ஓப்பன் சொல்லுங்க, ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பன். அங்கேருந்து ஒரு நல்ல ரெக்கவரி ஆஃப் அரவுண்ட் 80 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் 5 மினிட்ஸ் கேண்டல் வந்து ஆஸ் யூஷுவல் ட்ரேட் பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த டே ஹை கட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணோம். கரெக்டாக கட் பண்ணிச்சு. வி என்டர்டு லாங். பட் ஆனால் வாங்கினோடனே மேலே ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் போனோடனே வி ட்ரையல் த எஸ்எல். ஸோ ட்ரையல் எஸ்எல்லில் வந்து காஸ்ட் டு காஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ கரெக்டாக இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் ஆனோடனே காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் எ குட் ட்ரேட், அனதர் ட்ரேட். வேறு எதாவது ட்ரேடு வருதான்னு பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி போகும்போது தான் சார் இந்த ஒரு கேண்டிலை வந்து நாங்கள் பாக்ஸாக எப்போவுமே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ பாக்ஸாக கன்சிடர் பண்ணோடனே ஒரு 10:40 சடன் அப் மூவ். ஸோ பாக்ஸு வந்துச்சு. வந்தோடனே எகெயின் வி தாட் இட் மேபி ரீடெஸ்ட் வரலாம்னு பார்த்துட்டு எக்ஸாக்டட் ஃபஸ்ட் 5 மினிட்ஸ்ல சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே லாங் எடுத்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் 680 வரைக்கும் கேப்சர் பண்ணோம். ஸோ அரவுண்ட் 60 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில், ஆப்ஷனில் ஒரு 35 பாயிண்ட்ஸு, அவ்வளோதான். அங்கேயே வந்து நாங்கள் எஸ்எல் போட்டிருந்தோம். பிகாஸ் டே ஹை கேண்டில் கிட்டே வந்துடுறேன். ஸோ அதனால் கரெக்டாக அங்கே எக்ஸிட் ஆகிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 35 பாயிண்ட்ஸ் அங்கே புக் பண்ணோம். அதுக்கப்புறம் எகெயின் வி வெயிட்டட் ஃபார் அனதர் ட்ரேட். ஸோ திருப்பி ஒரு ட்ரேடு வருதான்னு வெயிட் பண்ணோம். பட் ஆனால் பெருசாக எதுவும் வரல. ஷார்ட் சைடு வந்துருச்சு. பட் ஆனால் அது பெருசாக நாங்கள் ட்ரேட் பண்ணலை. பிகாஸ் ஆல்மோஸ்ட் டுடே 2 ட்ரேட்ஸ் ஆர் ஆல்ரெடி ஓவர். அதனாலேயே வந்துட்டு நாங்கள் எதுவும் ட்ரேட் பண்ணலை. ஸோ ஒன்லி ஒன் ட்ரேட் வி ஹவ் டன், தட் இஸ் கேப்சர் டு 24,620 to 24,680, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பரவாயில்ல. நம்ம டெய்லியுமே ஒரு நிறைய ட்ரேடுக்கு வரும்னு நினச்சி பண்ணிக்கக்கூடாது. ஸோ என்ன மார்க்கெட் கொடுக்குதோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா பிரச்சனையே இருக்காது. ஸோ நம்ம எய்ம் என்ன, டேக் ஹோம் 1 ப்ராஃபிட். ஸோ அது இன்றைக்கி அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன ட்ரேடு வருதுன்னு. தேங்க்யூ கைஸ்.